வையத்துள் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மேற்கொள் காண்பறியும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். யான் எனது என்னும் சேர்க்கிறப்பன் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ். யாரு தான்கிற ஆணவத்தை இந்த யான் எனது என்னும் சேர்க்க இருப்பான், யான் எனது என்னும் சேர்க்க இருப்பான் நல்ல நிலைக்கு செல்வாங்க. ரெண்டு உலகம் இருக்கு, மேல் உலகம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர் மேல்நிலைக்கு செல்லுவாங்க. அதே போல வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும். சிறந்த வாழ்க்கை வாழ்றவங்க வந்து ஒரு மேல்நிலைக்கு செல்லுவாங்க. செருக்கு யான் எனும் செருக்கு இருப்பாங்கிற, யான் எனது என்னும் செருக்கு இருப்பான், யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகழ்கிறார். அதுக்கு ஒரு மேலான உலகம் இருக்குங்கிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான செய்தி. யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ். உலக நன்மை கருதி இந்த முக்கியமான கட்டுரையை யாருடைய மத உணர்வையும் புண்படுத்தாமல் உண்மைகளை தெரிவித்து எழுதுகிறேன். வெங்கடேசன் எழுதுகிறாரு. வேதாந்தம் என்பதற்கு வேதத்தின் முடிவு என்று பொருள். உபநிஷத்துக்கள் என்று கூறப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட உபநிஷத்துக்கள் இருந்தாலும் தபோ உபநிஷத்துக்கள் என்று கூறப்படும் 10 உபநிடதங்களே முக்கியமாக கருதப்படுகின்றன. அவை பின்வருமாறு ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், கர்ம யோகம் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. மேற்கண்டவற்றில் பக்தி யோகம் ஒன்றை தவிர மற்ற 3ல் கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. பக்தி யோகத்துல மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை இருக்குது, மற்றெல்லாம் தேவையில்லை. அதான் அதிலிருந்து மாறணும். அதனாலதான் இந்தியா வந்து முன்னேறாம இருக்கிற காரணம் வெறும் பக்தி யோகத்துல இருந்து நாசமா போயிட்டு இருக்கு. எந்த முன்னேற்றம் இருக்காது. எங்க பக்தி யோகம் அதிகமா இருக்குது அந்த நாடு முன்னேறாது. வணக்கம். எங்க எங்க பக்தி யோகம் அதிகமா இருக்குதோ அந்த நாடு முன்னேறாது, எந்த கண்டுபிடிப்பும் வராது. அதுக்கப்புறம் கர்ம யோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், அதுக்கப்புறம் ராஜயோகம்ங்கிறது சித்தர்கள் செய்தது. இப்ப நம்ம வந்து இந்த சுத்தப்படுத்துறதுல தான் அந்த வருது. பசிதாகத்தை கட்டுப்படுத்து பரிணாம அறிவியல் தான். உணவு பழக்கத்தை விடுறதுதான் பரிணாம அறிவியல். உணவு பழக்கமே தவிர அவர் ஒண்ணும் இல்லை. உணவு அவசியமே இல்லைங்கிறதான் விஷயமே. நம்மளது எந்த யோகத்துல வருதுங்க? நம்மளது வந்து நல்லது கெட்டது, இயற்கை நல்லது கெட்டது. நம்ம பார்த்தீங்கன்னா கர்ம மாதிரி இருக்கும், செயல்பாடு கர்மத்திலையும் சேரும், அப்புறம் யோகத்திலையும் சேரும். இது செய்முறை தான். இது முழுக்க 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 செய்முறை மட்டும்தான். வணக்கம். இதுக்கு முழுக்க செய்முறை மட்டும்தான், முழுக்க செய்முறை. அதனால வந்து இது 4 இருக்கு. இதை நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து பக்தி இது கிடையாது. கர்மம், ஞானம், யோகம்ங்கிற என்னை பொறுத்தளவு வந்து வெங்கடேசன் வந்து இது பக்தி இது கர்மத்துல வருது அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, யோகமா இருக்கும் தூய்மை, அவ்வளவுதான். தூய்மை செய்வதனால் அனைத்தும் குணமாக்குறது. ஆனா இது பக்தி கிடையாது. அதனால நம்பிக்கையே தேவையில்லை. ஏன்னா இது மனிதன் உடம்பே கோயிலாக மாறுது. அதான் விஷயமே. உடம்பே கோயிலாக மாறுகிறது. உடம்பு உயிர் வந்து இறைவன் இந்த இறைவன்கிறது ஒரு ஒண்ணு இல்லை, ஆற்றல் தானுங்க. இறைவன் சொல்லி எதுவும் கதையெல்லாம் கிடையாது, ஆற்றல் தான். இதுக்கு வந்து ஒரு செல்லு தேவை இருக்குது. ஒரு முட்டைக்குள்ள உயிர் இருக்கு, அவ்வளவுதான். இந்த முட்டைங்கிறது ஒரு பாதுகாப்பு. அந்த மற்றதெல்லாம் இந்த உயிர், இவ்வளவுதான். இதுல முட்டைக்கும் உள்ள இருக்கிற கருவுக்கும் உள்ளதுதான்.
அதுக்கு அறிவெல்லாம் கிடையாது. நமக்கு அறிவெல்லாம் இருக்கு. நம்ம உயிரை தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படித்தான் என்ன கேசவன், அவ்வளவுதானே. ஆமாம். உயிரை தக்க வச்சுக்கிறீங்க, அதுக்கு உணவு பழக்கம் பயன்படாது. இப்ப நான் வந்து இப்ப 24 மணி நேரம் ஃபாஸ்டிங், அதாவது 24 மணி நேரங்கிறது நீர் பயிற்சி, வாயில இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். நேற்று சாயங்காலம் கொஞ்சம் 2 ரொட்டி துண்டு சாப்பிட்டேன். இப்ப இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அஹ், தண்ணீர் மட்டும்தான். எலுமிச்சாறு கூட கிடையாது. சும்மா போடுறது பழக்கப்பட்டுறது தான். அந்த ஆட்டோ பேக்கிங் மாதிரி. ஆட்டோ பேக்கிங்கிறது ஒரு ஒரு அது வந்து ஆட்டோ பேக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான கிரேக்க சொல். அந்த மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 165ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி இருக்கு. 165ஆம் பக்கம். அதில் தான் அந்த பக்தி கர்மம் ஞானம்லாம் சொல்றாங்க. யார் யார் எந்த வகையில் சேருவாங்க நீங்கள் கேட்டீங்களா, அதெல்லாம் இருக்கு பாருங்க. யார் யார் எந்த வகையில் சேர்ந்தவங்க. பக்தி வகுத்தில் யார் இருந்தாங்கன்னா அது ஒரு நாயன்மார்கள் அப்படியே இருந்து போனாங்க. அதே பாருங்க, நாயன்மார்கள் ஞான யோகத்துல வெற்றி பெற்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்மசூத்திரம், வேதவியாசர். இந்த பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர், ஆதிசங்கர் இவங்கெல்லாம், ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் அப்படி சொல்லு அப்படிலாம் அப்படின்னு வரிசைப்படுத்துறாரு. வெங்கடேசன் அருமையா வரிசைப்படுத்துறாரு. ராஜயோகத்தில் வெற்றி பெற்றவர்கள் போற சித்தர்கள் அத்தனையுமே நேர செய்முறை. ராஜயோகம் தான் இருப்பது தலையாயது. யோகத்துக்கு பேர் ராஜயோகம் வச்சுக்கிட்டாங்க. பக்தி கர்மம் ஞானம் யோகம். ராஜயோகம்னு பேர் வச்சதே வந்து ராஜயோகம் ஒரு தலைப்பு கொடுத்ததே வந்து விவேகானந்தர் தான். அவர் தான் ராஜயோகம். பதஞ்சலிக்கு பேர் ராஜயோகம்னு எழுதியிருப்பாரு. பதஞ்சலி அது உண்மையில பதஞ்சலி தான் எழுதுனது. ஆனா இவர் என்ன சிறப்பித்து கூறுவார் ராஜயோகம் அப்படின்னா அங்க பதஞ்சலியை பத்தி பேசுவார். 125 பாடல். அத சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காரு. சமஸ்கிருதம் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் பை இவர் விவேகானந்தர். பக்தி யோகத்தில் வெற்றி பெற்றோர் 63 நாயன்மார்கள். ராஜயோகத்தில் வெற்றி பெற்றோர் 15 சித்தர்கள். நூற்றுக்கணக்கான உள்ளனர். இதில் பாபா கரிபாபா சமீபத்தில் வாழ்ந்தவர். ராஜயோகத்தின் அடிப்படை பதஞ்சலி எழுதிய யோக சூத்திரங்கள். அதில் தான் வந்து இந்த இதில் வருது. பதஞ்சலி ராஜசூத்திரம் வந்து சாதனை பாதம் 32வது பாடம். ஷவ் சந்தோஷம் தபம் சுவாத் ஈஸ்வராயன் வரும். தூய்மைப்படுத்துதல். இந்த தூய்மைப்படுத்துறது தான் அது வருது. ராஜயோகம்னா தூய்மைப்படுத்துறது தான். ரத்தத்தை தூய்மை செய்யறது, ரத்தத்தை பெருங்குடல். இப்ப ரத்தத்தை பெருங்குடல் இப்ப நம்ம வந்து நீ பக்தி யோகம் தேவையில்லை, ஞான யோகம் எதுவும் பண்ணாம ரத்தத்தை சுத்தம் பண்ணா நோய் நல்லா ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, அப்படியே செஞ்சா நல்லா ஆகுது. அப்படித்தானே? ரத்தத்தை சுத்தம் பண்ண உடனே நல்லா ஆயிருது. எப்படி அவ்வளவு வேகம் நல்லா ஆகுது? பல 1000 ஆண்டுகளாக இருக்கிற நோயெல்லாம் நல்லா ஆகுது. எந்த தடையும் இல்லாம நல்லா ஆகுது. அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கூட அவ்வளவு வேகத்தை வேலை செய்யாது. அப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு அமைப்புல இருந்துகிட்டே இருக்கிறீங்க. அந்த அமைப்பு சார்புல வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவைப்பட்டா 2 வழியில முயற்சி பண்ணலாம். ஒன்றும் நேரடியாக ஒரு 1.5 மணி நேரம் வகுப்பெடுக்கலாம், அல்லது கூகுள் மூலம் வகுப்பெடுக்கலாம். இப்ப அந்த வேலையை நம்ம செய்யலாம். அதாவது நீங்க ஏதோ ஒரு அமைப்புல இருப்பீங்க, அந்த அமைப்பு கூட பேசி இந்த மாதிரி ஒரு நீர் மருத்துவ பயிற்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வகுப்பெடுக்கலாம். ஒரு 20 புத்தகம் வாங்க வைக்கணும் அவங்கள. 20 புத்தகம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா நன்கொடை. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு ஒரு நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 20 பேர், அது 200 பேர் கூட இருக்கலாம், 50 பேர் கூட இருக்கலாம். குறைஞ்சது 20 பேர் இருந்தாங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். மீண்டும் இந்த மாதிரி நேரில் சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு அப்படி ஒரு ஏதாவது இருந்ததுன்னா நாம ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் வகுப்பு கொடுக்கலாம். காலை நேரமும் சாயங்கால நேரமும். இல்லை கூகுள் வகுப்பு நடக்கிறதும் முயற்சி பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். இது நமக்கு எளிமையாக இருக்கு. இதெல்லாம் ஒரு எளிமையான முறைகள். இதெல்லாம் நீர் மருத்துவம் பரவாத வரைக்கும் நீர் மருத்துவம் அரைங்குறையுமே செஞ்சாவே நீங்க இந்த பக்தி கர்மம் ஞானம் ஏதோ பேசுறீங்க, ஏதோ இருக்கு, 4 வகையில் இருக்கு. இது நேரடியாக பயிற்சி செய்யும் போது உடனே உடல்ல முதல்ல நோய் இல்லாம வாழ்வதற்கு அடிப்படை அது ஒரு மாற்றம் பண்ணிடுது. ரொம்ப 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 மலிவு இடத்துலயே நோய் நல்லா இருக்குது, அவ்வளவுதான். அதுதான் அடிப்படையாக தொடங்குது.
அப்ப இதை எப்படி மலினப்படுத்துவது? அப்படி யோசிக்க வேண்டியதுதான். எல்லா வகையிலும் யோசிக்கணும். அதாவது எந்தெந்த வகையில வாய்ப்பு கிடைக்குதோ, கேசவன் சொல்லுங்க, எந்தெந்த வகையில வாய்ப்பு கிடைக்குதோ ஆ. இத பரவ இப்போ வைக்கணும். எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும். ஆமா. அதாவது அது செலவு ஆகத்தான் செய்யும். யாரு பொறுப்படுத்துக்கிறாங்களோ அவங்க செலவு ஆகத்தான் செய்யும். பெரிய செலவுல மற்றவங்களாம் ஆடம்பர செலவுல எதுவுமே இல்லையே. இது என்ன ஆடம்பர செலவு இருக்குது? இயற்கை மையங்கள் இந்த இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மட்டும் உணவு முறை சொல்லுங்க. இந்த உணவு முறையிலயா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போய் இத பண்ணணும்னு சொல்றோம். ம். அவங்க அவங்க கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, கேட்கறவங்க சாப்பிடலன்னா உடம்பு மெலிஞ்சு செத்துப்புடுவானா? அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்லயே நின்னுக்குறாங்க. அது அது அப்படித்தானே ஆகாதுன்னு எல்லாம் சொல்றதுதான். அது அப்படி அப்படித்தானே மகாநூல்ல இருந்து எல்லாம் அப்படித்தான் செத்தான் அப்படின்னு ஒரு அடி அடிச்சு விட்டுறோம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத சொல்றோம் நம்ம. முன்ன குடலை சுத்தம் பண்றோம், ரத்தத்தை சுத்தம் பண்றோம், அப்புறம் நீர்ல இருக்கிறோம்னு சொல்றோம். ம். ஆனா அவங்க என்னன்னா சாப்பிடலனாவே தான் உடம்பு மெலியுது, போய் சேர்ந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் அது தவறா சொல்லி சமீப கொடுத்துட்டாங்க. தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இறங்கி சொல்ல வேண்டும். அவங்க நம்ம கிட்ட கேட்கறது வரவங்களும் சரிதாங்க. அப்படித்தான் இப்ப அப்ப அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? யாருமே சொல்லி கொடுத்தல. அவங்களே யோகம் பண்ணிட்டாங்க. அவங்களே யோகம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. அது அப்படித்தான் இருக்கும். எதை கேட்டா கேட்டாலும் பதில் சொல்றப்ப விவேகானந்தர் ஒண்ணுமே தெரியாதவங்க கூட ஏதோ பதில் சொல்றாங்களே, அதேதான். அந்த மூளை செய்யற முயற்சி தான். இப்போ எதுவுமே கேட்டா தெரியாதவங்க கேள்வி கேட்ட கூட ஏதாவது வளர்றான் பாருங்க, அதேதான். அதாவது தன் முனைப்பிலேயே சொல்றது, அது தனக்கு தெரியுங்கிற மாதிரியே. ஏன்னா இவன் அந்த பழக்கத்தில் கேட்டா இருப்பான். விவேகானந்தர் செத்துப்புட்டாரு, இவரு செத்துப்புட்டாரு அப்படின்னு பெரிய ஆளுங்களை கொண்டாந்து முன்னால வச்சுடுறாங்க. சரி அப்ப சரி 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 அப்ப சாப்பிடுறோம். அந்த சாப்பிடுகின்றவனும் அப்படித்தான் இருக்கிறான், சாப்பிடாதவன் அப்படித்தான் இருக்கிறான். எதோடா உண்மைன்னு கண்டுபிடிப்ப? ரெண்டுக்கு இடைப்பட்டு நடக்கும் இல்லையா? சாப்பிடுறவனும் இப்படித்தான், அப்ப அவன் கேட்கணும். அவங்களுக்கு அந்த அந்த உணர்வை நாம கொண்டு வரணும். இப்ப நான் கொண்டு வந்த காட்டி தான் இந்த முயற்சி நடக்குது. இப்ப வெங்கடேசன் செய்யறத விட நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க தொழில்நுட்பம் வேற, 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 25 வருஷம் 1/4 நூற்றாண்டு இருக்கிற தொழில்நுட்பம் வேற, இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பம் வேற. நினைச்ச உங்களோட பேசிட்டு இருக்கணும் இல்லையா? நினைச்ச புத்தகம் கைக்கு வந்தாச்சு, நினைச்ச புத்தகம் கைக்கு வந்துச்சு, நினைச்ச பேசலாம், நினைச்ச என் கூட பேசலாம். நமக்கு இதுதான் மலிவு. அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நேற்று இரவு கூட அதான் பேசணும். நேற்று இரவு கூட இவரு கூட சொல்லியிருக்கு, பேச்சு கூட ஒரு பள்ளிக்கூடத்தை 1/2 மணி நேரம் பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அது வாய்ப்பு வரப்ப பேசிட வேண்டியதுதான். ஒரு 1/2 மணி நேரம். ஆமாம். நிறைய பள்ளிக்கூடத்துல பேசியிருக்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. இந்த அரசு பள்ளிக்கூடம் ஒன்றும் தெண்டம், அது எதுக்குமே ஆகாது. அது அங்க கேட்கணும் இங்க கேட்கணும்பாங்க. அரசு பள்ளிக்கூடம் தெண்டம், எதுக்குமே ஆகாது. தனியார் பள்ளிக்கூடம்னா அவன் கேட்பான். அவன் அது தனியார் பள்ளிக்குங்கிறது அவன் பாட்டு தனியாக நடத்துறதானே. ஒரு மணி நேரம் பேசலாம். பிஜி எல்லாரும் புத்தகம் கொடுத்துட்டீங்களா? அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது பதில் வந்துச்சா? இது படிச்சிருக்கேன் அப்படின்னு 2 ஊர் நம்ம. இனி ஸ்கூல் போலையா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பரவாயில்ல ஸ்கூல் போறேங்க. பட் கண்டிப்பா அந்த வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி அவங்க ஒரு டேட் சொல்றேன்னு இருக்காங்க. அந்த பப்ளிக் எக்ஸாமோட பிஸியில இருக்கிறாங்க அவங்க. ஸோ ஏப்ரல் மேல முடிஞ்சோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அதெல்லாம் போட்டு அது ப்ராசஸ் நடக்கட்டுங்க, அதெல்லாம் செய்யட்டும். ஆமா, உடனே அது வருது இது வருதுமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அது கரெக்டு தான். நம்ம பள்ளிக்கூடத்துல ஏதோ பெருசா அறிவு சொல்லி தர மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை அது இருக்குது. 1 மணி நேரம் கூட அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அது உயிரியல் அடிப்படையில் நாம் சிந்திக்கணும். அதனால ஏதோ யோக மன்றங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அதைத்தான் சொல்றேன். இப்போ யோக மன்றங்கள் யோக மன்றங்கள்ல இருக்கிறவங்க ஏதோ முயற்சி பண்ணலாம். சமூக மன்றங்கள் நேற்று கூட அது தெய்வம் அவர் விவசாயி சொன்னேன். எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. விவசாய சங்கம், பால் உற்பத்தியாளர் சங்கம், அது இது நிறைய இருக்கு. நீர் வாக்கியா நீர் பாசன பாதுகாப்பு சங்கம், ஆற்று நீர் பாதுகாப்பு சங்கம், அப்புறம் பால் வளச்சங்கம், எத்தனையோ இருக்குது. ஏதோ ஒரு வகையில பேசிக்கி நோண்டி கீண்டி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் நம்ம இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது, அவ்வளவுதான். அது சரிதாங்க. ஆமாங்க. இங்கேயும் அந்த கேரளா சமாஜம் எல்லாம் இருக்கு. இந்த கேரளா சமாஜம் அந்த மாதிரி இதுல வந்து நம்ம
ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா ஒரு செஷன் மாதிரி நம்ம பேசலாம் இந்த ம் சமாஜத்துல எல்லாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நம்ம சிந்திக்கிறது இல்லை, அதுதான் காரணம். நமக்கு வந்து நம்ம வேலையே சரியா போகிறதுனால அப்படியே விட்டுறேன். அப்புறம் ஏதாவது பேசும்பொழுதுதான் ஆமா ஆமா இருக்குது இல்லை அப்படின்னு. எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த மீடியா ஒண்ணுதான். இதை தவிர நமக்கு இதான் மலினம். கப்புன்னு பிடிச்சிட்டேன், இது ரொம்ப வசதியாவே இருக்கு. காலையில 4 மணிக்கு போட்டேன், 4:30 மணிக்கு போட்டேன், ஒருத்தரும் வரல. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு படிச்சுட்டே உட்காந்துட்டு இந்த பிஓஐடி காரை பத்தி, அது ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லு பத்தி போட்டேன். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா நான் வருவேன். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லை பத்தி நான் போட்டிருக்கேன் கூட. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா நான் ரெண்டு ஒரு வீடியோ வருது. ரொம்ப குறைச்சலா தான் இருக்குது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டாவே ரொம்ப குறைச்சல் தான். அது ஹைட்ரோ பவருக்கு போகுது, எதுக்கோ போகுது. ஹைட்ரோனா அது என்னென்னமோலாம் வந்துருது. ஹைட்ரோனாவே தண்ணி, அது கிராவிட்டி என்னமோ வருது. கிராவிட்டில தான் அதில் வருது, அதில் இருந்துட்டு போட்டோம். மொத்தத்தில் மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போட்டால் என்னோட வீடியோ வருது. ஆனால் யூடியூப்ல போட்டால் எக்கச்சக்கமாக வரும். யூடியூப்ல போட்டால் அது நான் தான் முதல்ல வருவேன். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போட்டால் கூட நான் டக்குன்னு முடியாந்துருவேன். ஆனால் புரியாதுங்க, அதெல்லாம் புரியாது. உணவில்லாமல் வாழும் கூட இந்த யூடியூப்ல போட்டேன்னா முதல் நான் தான் வருவேன். அதுதான் போட்டே இருக்கு நம்ம தினம், அதனால கிருன்னு ஆயிட்டே இருக்குது. அதான் அதனால பண்ணணும். அதான் இதை படிங்க வேண்டாம். அந்த இது படிங்க. 165 பக்கம் பாருங்க, கையில புத்தகம் வச்சிருந்தா பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. ராஜயோகம் இந்த நாளா பிரிச்சு சொல்லிப்பாரு. ராஜயோகம் இருக்கு, அது யாராரு ராஜயோகத்துல யார் சிறந்தவங்க, பக்தி யோகத்துல யார் சிறந்தவங்க, கர்ம யோகத்துல யார் சிறந்தவங்க, இந்த மாதிரி 4 யோகத்தை பத்தி அதுல இருக்குது பாருங்க. அப்படியே படிங்க. அப்படியே வேதாந்தம் உலக நன்மையை கருதி இந்த முக்கியமாக கட்டுரையை யாருடைய மத நுரையையும் புண்படுத்தாமல் உண்மைகளை தெரிவிக்கவே எழுதுகிறேன். வேதாந்தம் என்பதற்கு வேதத்தின் முடிவு என்பது பொருள். அவை உபநிஷதங்கள் என்று கூறப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட உபநிஷதங்கள் இருந்தாலும் தசோபநிஷதங்கள் என்று கூறப்படும் 10 உபநிடதங்களே முக்கியமாக கருதப்படுகின்றன. அவை வருமாறு வரிவடைக்கிறேன். 1 ஞான யோகம், 2 ராஜயோகம், 3 பக்தி யோகம், 4 கர்மயோகம். மேற்கண்டவற்றில் பக்தி யோகம் ஒன்றை தவிர மீதி 3ல் தெய்வ நம்பிக்கை தேவையற்றது. ஞான யோகத்தில் வெற்றி பெற்றவர்கள் பிரம்மசூத்திரம் எழுதிய வேதவியாசர், ஆதிசங்கரர், ஸ்ரீராம் கிருஷ்ணர், ரமண மகரிஷி என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டுமே உண்டு. ராஜயோகத்தில் வெற்றி பெற்றோர் 17 சித்தர்களிலிருந்து ஆரம்பித்து நூற்றுக்கணக்கானவர்கள் உள்ளனர். இதில் பவஹாரி பாபா சமீபத்தில் வாழ்ந்தவர். ராஜயோகத்தின் அடிப்படை பதஞ்சலி முனிவர் எழுதிய யோக சூத்திரங்கள் ஆகும். பக்தி யோகத்தில் வெற்றி பெற்றோர் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் இன்னும் பல்லாயிரக்கணக்கானோரும் ஆவார்கள். இதில் தெய்வ நம்பிக்கை முதலாவது இன்றியமையாத தேவையாகும். கர்மயோகம் என்று எடுத்துக்கொண்டால் தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றில் அரிது பொருளின்படி தோல்வியும் வெற்றியும் ஆண்டவனது கருணை என்று நினைத்து வாழ்ந்து வரும் நாம் எல்லோருமே கர்மயோகிகள் தான். இதை விவரமாக விளக்கும் நூல் பகவத்கீதை. மேற்கண்ட பட்டியலில் நிர்விகல்ப சமாதியை அடைய வைக்கும் கல்வி ஞான யோகத்திலும் ராஜயோகத்திலும் மட்டுமே உண்டு.
பக்தி யோகமும் கர்மயோகமும் சகுண சகுண பிரம்மம் வரை மட்டுமே மனிதனை கொண்டு செல்லும். தேவர் குரலும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். தனிப்பாடல். பொருள்: திருவள்ளுவர் தேவரின் திருக்குறளும் 4 வேதங்கள் முடிவுகள் என்று சொல்லப்படும் உபநிடதங்களும் சைவத்தை பற்றி எழுதிய மூவரான அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் ஆகியோரின் தேவாரமும் நாதமுனிகள் தொகுத்த முனிமொழி வைணவ நூல்களான 4000 திவ்ய பிரபந்தமும் திருக்கோவையார் என்ற நூலும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகமும் திருமூலர் எழுதிய திருமந்திரமும் ஒரே பொருளை உடையவை என்று உணருக. மத உணர்வு மனிதனின் உடன் பிறந்த இயற்கை. அது மொழியினால் நிலைத்து பரவியது என்று வைத்து கொள்ளலாம். இந்து மதத்தின் சாரத்தையே விளக்கும் மேற்படி பாடலை போல இன்னொரு பாடலை நான் படித்தது இல்லை. மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல. மெய்ஞான பிரிவு. முன்னுரை. எனக்கு தெரிந்த வட இந்திய அதிகாரி ஒருவர், do not give me the problems, give me the solutions. என்னிடம் பிரச்சனைகளை கொண்டு வராதீர்கள், அதன் தீர்வுகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியதை நான் நினைவு கூறுகிறேன். அது நல்ல சிந்தனையை பின்பற்றி கட்டுரை எழுதுகிறேன். Scientists and engineers are working to create a condition in which the expansion of human society is limited only by space என்பது என் நீண்ட நாள் கனவு. என் புத்தகம், பக்கம் 57. இதற்கான என் விஞ்ஞான முயற்சிகளை பற்றி கட்டுரையின் தொடர்ச்சியாக ஒரு தனி கட்டுரை எழுதி இருக்கிறேன். இக்கட்டுரையில் இதற்கான ஆன்மீக விளக்கங்களை கொடுக்கிறேன். உலக மதங்களை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். கிழக்கு பகுதி மதங்கள், ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ். இவற்றில் இந்து மதம், ஜைன மதம், பௌத்த மதம் ஆகியவை முக்கியமானவை. இவை பரிணாம சித்தாந்தத்தையும் மனிதனின் மறு பிறவியையும் நம்புகின்றன. மேற்கு பகுதி மதங்கள், வெஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ். இவை கிறிஸ்துவ முகமதிய மதங்களாகும். இவை பரிணாம சித்தாந்தங்களிலும் மனிதன் மறு பிரிவியிலும் நம்பிக்கை அற்றவை. முனைவர் பட்டம் பெற்ற ஆங்கிலேயர் இருவர் வைத்தியர்கள் லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதி இருக்கிறார்கள். இப்புத்தகம் சில வருடங்கள் முன் உலக அளவில் சிறந்த பத்திரிகையான ரீடர்ஸ் டைஜஸ்டில் சுருக்கமாக அப்ரிஜ்டு எடிஷன் வெளியிட்டப்பட்டது. மேற்படி புத்தகத்தில் இருந்து சில மணி நேரங்களுக்கு பின் திரும்பவும் உயிர் பெற்ற சுமார் 400 மனிதர்களின் அனுபவங்கள் அந்த டாக்டர்களால் விசாரிக்கப்பட்டு எழுதப்பட்டு உள்ளது. இந்த அபூர்வமான நிகழ்ச்சிகள் மறுபிறவியை உறுதி செய்வதாக உள்ளன. பரிணாம சித்தாந்தங்களை விஞ்ஞானம் நம்புகிறது. மத கோட்பாடுகளிலும் பிரம்மசூத்திரத்தில் வெளியிட்டப்பட்டுள்ள அத்வைத்த சித்தாந்தம் மனிதனே தெய்வம், உயர்ந்தது என்று நான் கருதுகிறேன். அதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து விடலாம். கண்ணீர் புனைந்துரையேன், பொய்ப்புகளேன், சத்திய சொல்லுகிறேன். பொற்சபையில் திருச்சபையில் புகும் தருணமிதவே. அருட்பிரகாச வள்ளலார். ஆதி நூல்களில் மனிதனின்
வாழ்க்கை பருவங்கள் 4ஆக கூறப்பட்டுள்ளன. அவை பிரம்மச்சாரியம், மாணவ பருவமும், குருகுல கல்வியும், கிரகஸ்தம், குடும்ப வாழ்க்கை, வானப்பிரஸ்தம், தனிமையான உற்சுத்தத்தில் ஈடுபட காட்டு வாழ்க்கை, சந்நியாசம், யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை. மேற்கண்ட பிரிவுகளில் மரணத்தை பற்றி சொல்லப்படவே இல்லை. சரி, போதும். இதை பத்தி பேசுங்க. போதும், அது போயிட்டே இருக்கும். என்ன நினைக்கிறீங்க திருட வச்சிருந்தார்? ஆள் இல்லையா? கேக்குதுங்கய்யா. இருக்குங்கய்யா. கேசவன் சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? புத்தகம் இல்லையா? இருக்காரு. இப்ப எனக்கு வந்து இப்போ இந்த ராஜயோகம், இந்த அஷ்டாங்க யோகம், இந்த பக்தி யோகம், இந்த கர்ம யோகம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு படிநிலையா தான் பார்க்க முடியுது. அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, கால் கிணறு, அரை கிணறு, முக்கா கிணறு, முழு கிணறு அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே கொஞ்சம் கொஞ்சமா இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்லை, என்னுடைய புரிதல் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு அது அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்ச பிறகுதான் 6th ஸ்டாண்டர்ட் போக முடியும். இல்ல நான் 5th படிக்காம 6th போக முடியுமா? முடியாது. அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு நிலையை கடந்துட்டு இன்னொரு நிலையை போன பிறகு நம்ம கீழே இருக்கிற படியை நம்ம வந்து எட்டி உதைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த படிநிலையை கடந்து இப்ப PhD வரைக்கும் இருக்கு. PhD படிக்கிறதுனால நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட் வேஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த நிலையில இருக்கவங்க அது படிச்சுதான் மேல வரணும். அது படிக்காம மேல ஏறி வர முடியாது அப்படின்றது என்னோட புரிதல். அவ்வளவுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா அப்ப நம்ம மேல ஏறி வந்துட்டதுனால அது எட்டி உதைக்கிறதுல எதுவும் கிடையாது. சிலவங்க அது தேவையில்லைன்னுவாங்க. அப்படி தேவையில்லைன்னா மேல வந்துட்ட பிறகு என்ன எதுக்கு இதை செஞ்சோம் அப்படின்ற அறிவே இல்லாம இருப்பாங்க. எதுக்கு யோகம் செய்யணும் எல்லாம் எங்க மாட்டிக்கிறாங்கன்னா அந்த கண்டினியூட்டி இல்லாம போயிடுது. ஏன் செய்யறோம் அப்படின்ற அந்த புரிதல் இல்லாம போயிடுது. இப்ப வராங்க தூய்மைப்படுத்துறாங்க, அது ஏன் லைஃப் லாங்கா எடுத்துட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியல? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோய் வந்துட்டு நோய் வாய்ப்பட்டா மட்டும் நான் சுத்தம் பண்ணிக்கிறேன், சரி எனக்கு வந்து நான் நார்மலா இருக்கேன், ஏன் அந்த கம்ஃபர்டபிள் போக முடியுது? ஏன்னா கீழே அடிப்படை பேசிக் கிடையாது இல்லையா? அடிப்படையா வந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ பசிதாகம் மறக்கிறது அப்படின்றது ஒரு இறைவனை வச்சு கூட, இறைவன் சதா இறை நினைப்பிலேயே இருந்து கூட அதை மறக்கிறதுக்கான அதுல எண்டு வரைக்கும் போறது. நாயன்மார்கள்லாம் எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, இறை சிந்தனையிலேயே ஊறி தலைச்சி போய் இருப்பாங்க. இப்போ காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு. எடுத்த உடனே எண்ணம் வந்து அவ்வளவு வேகத்துல ஓடுது. அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேகம் வந்து எண்ணத்தோட வேகம் அவ்வளவு கிடையாது. டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப கம்மி. சோ இப்ப பக்தி செலுத்துறதுல வந்து பிரச்சனை கிடையாது, செலுத்தலாம். ஆனா முழுமை அடையுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. சாத்தியமே இல்லை. அது மாதிரி ஒன்னொன்னுக்குமே பாத்தீங்கன்னா வெளியே இருந்து டீவியேஷன் நிறைய இருக்கு. சோ வந்து டைரக்டா ஆசிரியருடைய தொடர்பு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஆசிரியர் செய்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்றது, டைரக்டா போய் அவர் கூடயே தங்கி இருந்து படிக்கிற அளவுக்கு இப்ப நேரமும் காலமும் நமக்கு போதாது. ஏன்னா எல்லாருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள சிக்கியாச்சு, ஆசிரியரும் சிக்கியாச்சு, மாணவனும் சிக்கியாச்சு. அது அந்த காலத்திலே இருந்தே அது இருக்கு, அது எதுவும் பண்றதுக்கு கிடையாது. ஆனா இப்போ சூழ்நிலை அதை விட இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. நமக்கு ஏன் அந்த நிலை இல்லை அப்படின்னு யோசிக்கிற தன்மையில கூட நான் எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட நான் டைரக்டா பாத்துக்கிறேன், மிடில் எதுக்கு ஆசிரியர் கேட்கிற அப்படிப்பட்ட கூட்டம் தான் அதிகமாயிடுச்சு. நான் எதுவா இருந்தாலும் நானே தெரிஞ்சுக்கிறேன், எதுக்கு டீச்சரு, எனக்கு தான் அறிவு இருக்கு. இந்த குருன்றதே தேவையில்லை, டைரக்டா தெய்வத்துக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு. ஆனா அப்படி சாத்தியமா? முடியாது. அறிவு கூட அப்படித்தானே, அறிவு கூட அறிவின் கண் பார்த்து அந்த அறிவும் அறிவு நம்ம ஒரு ஆசிரியர் கிட்ட போனாதான் கிடைக்கும். இருக்கிற சந்தேகத்தை யார்கிட்ட கேட்க முடியும்? நம்மளே சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அறிவு இருக்குமா நமக்கு? கண்டிப்பா இருக்காது. ஆமாமா, அவங்களுக்கு புள்ளி விவரங்கள்
பல தரப்பட்ட செய்திகள் வந்து ஆசிரியர் தான் திரட்டி கொடுப்பாரு. இவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்டா கூட, நம்ம கூகுள்லயோ சாட்ஜிபிலயோ ஒரு கேள்வி கேட்டா கூட அதுக்கு ஒத்திசைவா இருக்கிற 10-15 செய்திகள் கொடுக்கல, அந்த மாதிரி கொடுக்கணும். இது இவங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஆணவம் தான். அது ஆணவம். சரி. அதாவது இப்போ இருக்கிற இது பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு இந்த இன்டர்நெட்ல இருக்கறனால. இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி படிப்படியா அடுத்த நிலைக்கு போறதுக்கான தொகுத்தல் விரித்தல் ரொம்ப முக்கியமானது. தொகுத்து விரித்து தொகை விரித்து மொழிபெயர்த்து 4 ரொம்ப முக்கியம். அது தொகுக்க தெரியாது, வரிசைப்படுத்தி தெரியாது, வரிசைப்படுத்தி தொகுத்து அதன்படி போக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல நல்லா யோகாசனா, அந்த ஜூம்பா யோகா எல்லாமே வந்துருச்சு. எல்லாருமே யோகாசனா பண்றாங்க. நம்மளை விட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் நல்லா பண்றாங்க. ஆனா இப்போ மட்டன் சாப்பிட்டுட்டு இருப்போம், நான்வெஜ் சாப்பிட்டு செஞ்சுட்டு இருப்போம். அந்த உணவுல போய் தப்பா சொல்லி கொடுத்ததுனால அப்ப அதாவது அப்ப யோகத்துல நன்மை இருக்கணும் அல்லது சாப்பாட்டுல நன்மை இருக்கணும். எதுக்கு இந்த வேலை? நன்மை இல்லைங்கிறத யோகத்துக்கு போறாங்க. சாப்பாட்டுல இந்த சாப்பாடுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு கேவலமான பழக்கம் தான். அது சாப்பாட்டு பழக்கம். அது இது ஆரோக்கியம் தருது. அது எதுக்கு? இப்போ உணவு ஆரோக்கியம் தருகிறதா இருந்தால் யோகம் எதற்கு? அதான் ஹாஃப் நாலேஜ் ரொம்ப வந்து டேஞ்சரஸ்ங்கயா. பாதி அறிவுன்றது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ அந்த அறிவை வைத்து கொண்டு அதை ஈட்ட முயற்சிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறது கரெக்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ பேசிக்ஸே இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து என்னது? கொல்லான் புலால உள்ளான் எல்லாம் வந்து மாட்டிக்குவாங்க. ஆமாமா. கொல்லான் பொய்குறான் கலவைலான் என்குடான் புலால் உண்ணான்னு 10 வருது. அதுலயும் வந்து அடிப்படையே 10 வருது. அதுக்கப்புறம் தான் 2வது நியமம். முதல்ல நியமத்திலேயே எல்லா ஒழுக்கம் வந்துருது. இப்போ அது எதுன்னு தெரியாமையே நீ 7வது படிக்க போயிட்டேன்னா அது பயங்கர மோசடி. நான் ஏற்கனவே பட இதுல சொல்லியிருக்கேன். நீங்களும் அது புரிஞ்சுக்கிறத சொல்றீங்க. சொல்லுங்க. அதுதான், அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற யோகா ஸ்டுடியோஸ் எல்லாம் வச்சுட்டு வெறும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தப்பு நடக்குது. அது ரொம்ப தப்பு நடக்குது. அந்த யோகாங்கிற பேர்ல இப்ப யோகாங்கிறப்ப காலக்கையை மடக்கிறது வெளிநாட்டுல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அது எதுக்கு காலக்கையை மடக்கிறது என்னன்னே அது மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. காலக்கை வெறும் காலக்கை மடக்கிறது அப்படி போயிட்டு இருக்குது. காலக்கையை மடக்கிட்டா காலையும் மடக்கி உட்காந்துட்டோம்னா அது பபால் மாதிரி தொங்கிட்டா எல்லாம் நடக்கணுங்க. அது சாத்தியமே இல்லை. காலக்கையை மடக்கிறது அது ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லை. அது புரியுது, நமக்கு எல்லாமே புரியுது. இது ஒண்ணுதான் மலிவுங்கய்யா. இது ஒண்ணுதான். அது நல்லா தெரியுது. இந்த மலிவை மலிவான மலிவை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான். சரி, நல்லா சிந்திச்சுக்கிறீங்க. எடுத்தது என்ன பண்ணலாம்? மணி 6:40 ஆச்சு. 4 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். என்ன பண்ணலான்னு யோசிங்க. அது ஜெகன் என்ன பண்றீங்க? இது ஜெகன் ஒரு இயற்கை மருத்துவர் தான். அவரு கூட முயற்சி பண்றாரு. ஒரு ஜெகன் இருக்கீங்களா? கேக்குதா ஜெகன்? ஜெகன் கேக்குங்கய்யா. அத இப்ப நீங்க இயற்கை மருத்துவத்தோட தொடர்புடையவங்க தானே? நிறைய உங்களுக்கு இயற்கை மருத்துவத்தோட தொடர்புடையவங்க தான். இது ஒரு இயற்கை மருத்துவ தொடர்புடையவங்களுக்கு ஒரு கூகுள் மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாமே நீங்க? ரொம்ப எளிமையாச்சு. பண்ணலாம் சார். ரொம்ப எளிமை. ஒரு 1/2 மணி நேரம் இதை பத்தி அது ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் தேதி போட்டு இந்த மாதிரி இயற்கை இது ஒரு புத்தகம் வந்து ஆய்வு வந்திருக்கு, இது வந்து வேகமா குணமாகுது, இதுல தீர்க்க. ஆனா உண்மையை பேசணும் எல்லாருமே. என்னது நீங்க வந்து இதுல என்ன நன்மை அடைஞ்சிருக்கீங்க? அதாவது மருத்துவம் வேற, இது தூய்மை வேற. மருத்துவம் என்பது வேற, தூய்மை என்பது வேற. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம உள்ளவங்களுக்கு வேணா இது பண்ணலாம் சார். சொல்லி தேவைப்பட்ட நேர்ல வரலாம், இல்லையா கூகுள் மீட்டிங்ல பண்ணலாம். எது செலவு கம்மியா அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நானும் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ இவர் கூட வேதாத்திரி அமைப்பு, வாழ்க்கை வளமுடன் அமைப்பு, எல்லாரும் எல்லா அமைப்புகளுக்கு இப்போ இருக்காங்க.
ஆமா. அதே மாதிரி இப்ப அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அங்க சிங்கப்பூர் நிறைய அமைப்பு இருக்கு. யோக மன்றங்கள் யோக மன்றத்துக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாத்துலயும் போய் பேசலாம். ஆனா நேரம் கிடைக்குமான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குமான்னு பாருங்க. அது தேடலோட உள்ளவங்க இல்லைங்கய்யா. நம்மளுக்கு கான்டாக்ட் ஆகணும். அதான் அந்த யோக மன்றங்கள் நம்ம எடுத்து நடத்துறதா இருந்தா இப்ப நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்தா பேசலாம். இப்போ இன்னொரு கருத்தை எடுத்துட்டு போய் அங்க திணிக்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம். நம்ம திணிக்க வேணா வேண்டாம். தனிப்பட்ட இப்ப முறையில இருக்கு ஒரு நபரை அது திணிக்கிறது. என்ன வேணா பண்ணலாம்னா, இந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு பொறுப்பாட்டை இது இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட வேண்டியதுதான். புத்தகம் அனுப்புறோம்ல, இப்ப நீங்க எங்கெங்க புத்தகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, விண்வெளித்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க, இல்ல ஐஐடிக்கு நம்மளுடைய அனுப்பிச்சிருக்கிறீங்க. புத்தகத்தை பரிசீலிக்கலாமே தவிர பரிசீலனை பண்ண முடியாது. அந்த மன்றத்துக்கு போய் நம்ம அது தனி நபர்களா தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர எந்த ஒரு யோக மன்றத்துக்கு போய் நம்ம பரிசீலனை செய்ய முடியாது. நம்மளுடைய நண்பர்கள் யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனா கொடுத்துக்கலாம் என்னுடைய கிஃப்டா. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி சரிதான் சரிதான் சரிதான், அவ்வளவுதான் பண்ண முடியும். அதைய பிஜி பண்றாரு இல்ல, எல்லாரும் தான் பண்றீங்க. இங்க காலையில 6 மணிக்கு ஒருத்தர் காணுமே பாருங்க, 15 பேர் போய் கடைசியில் 4 பேர் 3 பேர் போய் 4 பேர் வந்தாச்சு. திடீர்னு சோம்பேறித்தனம் நினைக்கிறேன். இது ரொம்ப சோம்பேறித்தனம் நினைக்கிறாங்களா? நேரத்துல எந்திரிக்கிறது சோம்பேறித்தனமா, அது என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, யாரோ 4 பேர் இரவும் பகலும் உழைச்சாதான் அது வர்றாங்களா வரலையே, ஊதுற சூரியன் வருது இல்லையா, 6 மணிக்கு வந்துருது இல்ல, அதே மாதிரி சூரியன் 6 மணிக்கு வருது, 6 மணிக்கு மறையுது, மறுபடியும் 6 மணிக்கு வருது, மறுபடியும் 6 மணிக்கு வருது, மறையுது. இப்படித்தான் நம்ம பண்ணணும், வேற வழியே இல்லை. வேற மக்களோட நார்மலா அதிகமா வர்றவங்களோட எதை சாப்பிட்டா சரியாகும் சொல்றத விட சாப்பிடாம சரியாகும் சொன்னா ஓடுற ஆளுக்கு தான் அதிகமா இருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டா சரியாகும் சொல்லுங்க, உங்களோட கூட்டமா வந்துகிட்டே இருக்கும். சாப்பிடக்கூடாதுனாலே முதல்ல பாத்தீங்கன்னா குடிகாரங்கிட்ட குடிக்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா 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 ஆமா, நம்ம பிறவியிலிருந்து பழக்கத்துக்கு அடிமையான, பிறவியிலிருந்து பழக்கத்துக்கு அடிமையான. கண்டிப்பா கண்டிப்பா, பிறவியிலே தொடங்கி பெற்றோர்கள் என்கிட்ட வர பேசிட்டு ஒரு சில பேஷண்ட் கொஞ்சம் கிரானிக்கா இருக்கிறவங்க கிட்ட இதை பத்தி பேசுறான். சாப்பாடை விடணும் அப்படின்னீங்கன்னா அப்படி ஒரு போதை அடிக்கிறவங்க பேசுற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு அவங்க ஏத்துக்கிட்டே மாட்டாங்க. அதுலயே ஒரு மன உளைச்சல் வந்துருது அவங்களுக்கு, ஐயோ சாப்பாடு விடணுமா அப்படின்னு. நான் ஒரு நேரம் சாப்பாடு தான் முதல்ல குறைங்க அப்படிமே, நீங்க ஒரு சாப்பாடை குறைங்க, உங்களோட நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கே அந்த மனநல. நான் நிறைய பேர்ட்ட பேசி பார்த்திருக்கேன் இது சம்பந்தமா. நான் சொல்றேன், நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுறேன், அதுவும் சாப்பாடு கிடையாது, வெறும் கீரையும் சப்பாத்தியும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், காய்கறியும் தான். நான் எப்படி இருக்கேன், எவ்வளவு ஆக்டிவா இருக்கேன், உங்களை பாத்தீங்கன்னா நீங்க 100 கிலோ இருக்கீங்க. அதாவது உணவு உண்டாதான் ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த இது தூண்டுதல் மைண்ட் பயங்கரமா ஸ்டோரேஜ் மக்களுக்கு. அப்போ உடனடி புரோட்டீன் விட்டமின் பத்தி தான் பேசுறாங்க. சாப்பிடலான்னா எப்படி எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம நம்மள ரோலா காமிச்சா கூட அவங்க மனம் ஏத்துக்கிடாது அதை. நம்ம சொல்றேன், காலையில இருந்து நான் இது வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கிறேன், எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன், உங்ககிட்ட எல்லாம் இருக்கிற சோறு என்கிட்ட இல்ல பாத்தீங்களா அப்படின்னா கூட அவங்க அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும், ஏதோ நீங்க இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணுங்கிற மாதிரி இல்லை, சாப்பிட்டா தான் நல்லா இருப்பேங்கிற மாதிரி மைண்ட் செட் அப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட பேசினா ஒருத்தர் வேணா அதை கேட்டுனா, ஆமா சார் இப்ப நான் ஒரு நேரம் சாப்பாடை குறைச்சிருக்கேன் சார், 2 டைம்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 பேர்கிட்ட இருந்தா ஒருத்தர் சொல்லுவாரு. இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வரும்போது, அக்கா பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறா, அப்ப வரும்போது கேக்குறாங்க, அவங்க அந்த பாப்பா 8வது படிக்குது, கேக்குறா, எத்தனை பேரு இது நீங்க சாப்பிடுவான்னு சொன்னா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவ என்கிட்ட கேட்டா. இப்ப நான் சொன்னேன், ஒரு 10 பேர்கிட்ட சொன்னா மேபி ஒருத்தர் கேட்பாங்க, ஒரு 1000 பேர்கிட்ட சொன்னா அதுல ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுவே போதும், நமக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலே ஒரு சக்சஸ் தான் அப்படின்னு. கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போனீங்கன்னா ஒரு மிக குறைஞ்ச சொற்ப ஆள்கள் தான் இதுல வருவாங்க. அந்த மனநிலை சாப்பாடு பாத்தீங்கன்னா பார்த்ததெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிற கூட்டம் அந்த கூட்டம். அதான் நேற்று அந்த பாடத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவாரு, அதாவது இந்த ஜென்மத்துல அந்த செஞ்ச யோகம் அவங்க மறுபடியும் அவங்க இறந்து அடுத்த இதுல கண்டினியூ பண்ணுவாங்க
இப்போ இப்ப இதுல வர்றதே அப்படிதான். அது யார் புரிஞ்சுக்குவாங்கன்னா அந்த அந்த கனெக்ஷன்ல வர்றவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. என்கிட்ட வரக்கூடிய ஒரு சில பேஷண்ட் இறந்துருவாங்கன்னே தெரியும். அவங்களுக்கு நான் ஸ்ட்ரிக்டா ஒரு சில ரூல்ஸ் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லினா கூட வந்து கடைசியில் ஒரு 2 நாள்ல ரெக்கவர் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சார் நான் பிரியாணி சாப்பிட்டேன் சார்மாங்க, என்னால் முடியல, அந்த வடையை பார்த்தா என்னால் சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்களோட இயலாமை, அவங்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸாக இருக்கும். அவங்கள வந்து ரெக்கவரே பண்ண முடியாது தெரியும். நம்ம ரிலீஃப் பண்ணிட்டு இருப்போம், சொல்லுவோம் நீங்கள் இதெல்லாம் விட்டீங்கன்னா தான் அவங்க நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க அப்படின்னீங்கன்னா கூட, என் முன்னாடி கொண்டு வந்து பிரியாணியை கொண்டு வந்து காமிச்சு ஆள்லாம் இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, சாரி சார் எனக்கு வாங்கிட்டேன் ஆனாலும் மனசு கேட்கல அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தான் சிரிப்பா இருக்கும். என்னடா இப்படி அந்த மாதிரி குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க அந்த சாப்பாடுக்கு மேல உள்ள விஷயங்களை பார்த்தா. அதனால நம்ம நினைச்சு பார்த்துற மாதிரி போற போக்கில் அப்படி வந்து அவ்வளோ எளிமையா டக்குன்னு இதில் ஆள் வந்துட மாட்டாங்க. நம்மளை மாதிரி தேர்ந்தெடுத்து பட்ட ஆட்கள் தான். இப்போ நம்மளாம் தனித்துவமான ஆள்கள் தான். அதனால தான் இதாகிறோம். இந்த தனித்துவமான ஆள்களை தேடும்போது நீங்கள் லட்சத்தில் தேடினா தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆயிரங்களில் போனீங்கன்னா வராது. அப்போ விரிச்சுக்கிட்டே போகணும். எந்தெந்த ரூபத்திலலாம் கான்டாக்ட் ஆகுதோ அப்போ தான் வரும். சரி, முயற்சி பண்ணுவோம். அதுக்குரிய விருதலுக்குள்ள விஷயங்களை செய்வோம். நானும் பார்க்குறேன். நான் என்னோட சார்பாக உள்ள ஆட்களுக்கு ஃபுல்லாக நான் இது பண்ணுறேன். அந்த லிங்க் எல்லாம் அனுப்பி விட்டு பார்க்குறேன். எப்படி யாராவது பார்த்து 1-2 பேர் நமக்கு வந்தாலும் பலன் தான் அது. சரி, நான் எப்படி அணுகிறேன்னா, எல்லாத்துக்கும் நீங்க ஃபேவரட் ஃபுட் சாப்பிடுங்க, ஆனா 3 நேரம் சாப்பாடு கட்டாதீங்க. தண்ணி உணவை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டா ஒரு வாரம் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நேரம் ஃபுட்டை விடுற சொல்றதுக்குள்ளே அவங்க படுற பாடு பெரும்பாடா இருக்கும். நான் ஒரு நேரம் ஃபுட்டை தான் நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒரு 2 நேரம் சாப்பாடா மாறுங்க. முதல்ல உங்க உடம்புல நிறைய மாற்றம் தெரியும். இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வர்றதுக்கே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. அது எப்படி நான் சொன்னேன், உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக புக் இருக்கு, படிச்சு பாருங்க, முதல்ல தேடுங்கன்னு. அந்த அளவுக்கு அதில் போய் இதாகிற. இப்போ வேற இந்த கேரளாவில் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாங்களா, இது போதும் சாப்பிடாம வந்து ஃபாஸ்டிங் இருந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க அதை ஏன் என்ன ரீசன் தப்பு பண்ணாங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்தால் செத்து போயிடும் அப்படின்னு ஒரே மைண்ட் செட், அவ்வளோதான். அதுதாங்கய்யா. இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, இதோட எமர்ஜென்சியும் இதோட அர்ஜென்சியும் இதுக்கான முக்கியத்துவமும் அவங்களுக்கு இப்ப இந்த ஜென்மத்துல நம்ம இதை இப்ப பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே நம்ம அவங்களுக்கு அந்த அர்ஜென்சிய தெரிய வைக்கணும். இல்ல இப்ப நீங்க நார்மல் பீப்புள்ஸ் விடுங்க, நான் சொல்ல செத்து போயிரும் தெரிஞ்ச ஒரு ஆளோட என்ன மனநிலையே இப்படி இருக்கு. நான் பிரியாணியை பார்த்தா சாப்பிட்டுட்டேன், வடையை பார்த்தா சாப்பிட்டேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவங்க செத்துருவாங்கன்னு தெரியும், இவங்களுக்கு வந்து காப்பாத்த ஆப்ஷனே கிடையாது. அந்த ஆட்களோட மனநிலையே இப்படிதான். மீன்ஸ் என்னன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நிறைய டிராவல் பண்ணி அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணாமே வச்சிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா மனக்கட்டுப்பாடு வந்து கிடையவே கிடையாது. அதுதாங்கய்யா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா ஒரு பையன் கிட்ட இருக்கான் அப்படின்னா 15 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனை கொஞ்சம் தனியா விடணும். சோ அவன் வெளியே போய் 4 இடத்துல பார்த்து அடிபட்டு மிதிப்பட்டு வந்தாதான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மைன்றது ஒண்ணு உருவாகும். அப்படி இல்லாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே வச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ பாத்தீங்கன்னா அவன் எதுவுமே ஒரு நல்லது சரி கெட்டது இந்த சமூகம் ஆல்ரெடியே சொல்லி கொடுத்துரும். ஆனா அந்த நல்லதை செய்யறதுக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டல் கண்டிஷனிங் சொல்லுவோம் இல்லையா, அது கண்டிப்பா விடவே விடாது. ஏன்னா நம்ம அங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த சமூகமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கோசியா அந்த கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க. அத புதுசா எதுவுமே வந்து உள்ள வர்றதுக்கு சாத்தியக்கூறையா இல்லாம மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா. சரி, முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? சரிங்க, அப்புறம் மறுபடியும் பேசுவோம். மறுபடியும் 10 மணிக்கு. ஓகேங்க, சரிங்க. நன்றி. நன்றி. நன்றி ஐயா.